காலத்தின் குரல் குரல் 4. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. பெங்களூரில் தேசிய விவிலிய மறைக்கல்வி வழிபாட்டு நடுநிலையம் 2ஆம் வத்திக்கான் சங்க படிப்பினைகளின் அடிப்படையில் மறைக்கல்வியில் மறுமலர்ச்சிக்கான நம் நாடு தழுவிய வழிகாட்டுதலையும் பயிற்சியையும் தொடர்ந்து அளிக்கிறது. மொழிவாரியாக மண்டல நடுநிலையங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் மறைக்கல்வி பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆயினும் நாம் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது. குடும்பம் ஒரு கோயில். குடும்பம் ஒரு மனிதனின் இதய துடிப்பு. மனிதனாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான அனைத்தையும் குடும்பத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதிலும் சிறப்பான முறையில் குடும்பத்தில் நமது ஆரம்பகால வாழ்வுதான் எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. குடும்பமே ஒரு சமுதாயத்தின் உயிரணு. ஒரு சமூகத்தின் நிலை அதன் உறுப்பினர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தே அமைகிறது. எனவே குடும்பங்களில் உருவாகும் நற்பண்புகள் ஒவ்வொன்றும் தேசிய வளர்ச்சிக்கான முதலீடு ஆகும். மாறாக குடும்பங்களை புறக்கணிப்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சியை பலவீனமாக்கும். நாம் சமூகத்தில் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை நற்பண்புகளை முதலில் கற்பிப்பவர்கள் நமது பெற்றோர்களே. இல்லந்தோறும் மறைக்கல்வி அவசியமா? நம்பிக்கை துளிர்ப்பது குடும்பத்திலிருந்துதான். பெற்றோர் மற்றும் தாத்தாவும் பாட்டியும் தான் நம்பிக்கையின் முதல் ஆசிரியர்கள். அவர்களுக்கு தெரிந்த வழிகளில், அதாவது வார்த்தைகள், சிறிய செயல்கள் அனைத்திற்கும் மேலாக அவர்களின் திருமண வாழ்வின் சாட்சிய அனுபவங்களின் மூலம் நம்பிக்கையை குழந்தைகள் மனதில் விதைத்து வளர்க்கிறார்கள். மேலும் இல்லத்தில் கடவுள் அனுபவம் பெற இவர்கள்தான் குழந்தைகளின் இதய கதவை திறக்கிறார்கள். அதனால்தான் குடும்பத்தை ஓர் இல்ல திரு அவை என்று நம் கத்தோலிக்க திரு அவை அழைக்கிறது. அதாவது குடும்பம் என்பது அன்பும் மகிழ்வான வாழ்வும் பொங்கும் தொட்டில் என்பதே இதன் பொருள். ஆகவே இல்லம்தோறும் தெளிவான மறைக்கல்வி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். பல்வேறு மாற்றங்களை சந்திக்கும் இந்த 21வது நூற்றாண்டில் மறைக்கல்வியின் அவசியத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய உலகில் கிறிஸ்தவர்கள் தொடர்பு கொள்ளும் அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெறுவது அவசியம். அப்போதுதான் இன்றைய உலகம் அவர்களை மதித்து உற்று நோக்கும். இன்றைய உலகில் மக்கள் சந்திக்கிற சவால்களின் உண்மையான காரணங்களையும் பின்னணிகளையும் புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டியது கிறிஸ்தவர்களின் கடமையாகும். கிறிஸ்தவ சமூகம் மனிதகுலத்தோடும் மனிதகுல வரலாற்றோடும் உண்மையிலேயே நெருங்கி இணைக்கப்பெற்றுள்ளது என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறுகின்றது. இக்கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆயர்களோ அருட்பணியாளர்களோ தூண்டுதல் கொடுக்கலாம். ஆனால் உலகுசார் காரியங்களில் ஈடுபட்டுள்ள கிறிஸ்தவர்கள் அவரவர் நிலைக்கு ஏற்ப கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்ற வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உண்டு. இக்கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை உணரும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணியை பற்றிய தெளிவை பெறுவது அவசியம். இப்பணியை அவரவர் குடும்பத்தில் தொடங்குவது நல்ல பயிற்சியாகும். இப்பயிற்சியை தொடங்கவும் தொடரவும் இல்லம்தோறும் மறைக்கல்வி உதவியாக அமையும். மறைக்கல்வி தேவையா? திரு அவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறைவனிடம் செபிப்பதற்கு மறைக்கல்வியின் வழியாக தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறது. விவிலியத்தை வாசிக்கவும், கோயிலுக்கு செல்லவும், தர்ம காரியங்களை செய்யவும் வழிகாட்டுகிறது. இதனால் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இவைகளை மட்டும் கடைபிடித்தால் போதாதா என நினைக்க தோன்றலாம். அறிவாற்றலும் அறிவியலும் தொழில்நுட்பமும் நமக்கு தேவையான வசதிகளை தரலாம். ஆனால் அதுவே நம் வாழ்வாகிவிடாது. இன்று நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விடை காண தேவையான அறிவு வளர்ச்சியும் பொதுநல நோக்கும் அவசியமாகிறது. ருஷ்யா உக்ரைன் போர் காரணமாக 19 வயதுள்ள இளம்பெண் உக்ரைன் நாட்டிலுள்ள கிவி நகரிலிருந்து அகதியாக போலந்து நாட்டு எல்லைக்கு செல்லும் ரயில் பெட்டியில் ஏறும்போது பத்திரிகை நிருபர்களை பார்த்து சொன்னது, எப்படி இவ்வளவு கெட்டவர்களாக 2022இல் மனிதர்கள் இருக்க முடிகிறது? இது ஒரு கேள்வி போல் இருந்தாலும் இதன் உட்பொருளானது இன்றைய மனிதர்களின் கொடூரமான ஒழுக்கக்கெட்டை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை பற்றிய திகைப்பும் அச்சமும் வெளிப்படுகிறது. இதற்கு விடை காண்பது எப்படி? ஏன்? எதற்காக? இன்றைய உலகம் ஏன் இவ்வளவு உருச்சிதைந்திருக்கிறது என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பிற சபைகள், பிற சமயத்தவர், மாற்றுக் கொள்கையாளர்கள் ஆகியோர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாத நிலையை பார்க்க முடிகிறது. மந்திரத்தால் மாங்காய் காய்க்கும் என்ற மாந்திரீக மனநிலையும் நிலவுகிறது. இவற்றை சரி செய்யவும்
மனித வாழ்க்கையின் நெறிகளை செம்மைப்படுத்தவும் தோன்றியவைகளே சமயங்கள். சமய அறிவு இல்லாமல் தனி கூட்டு மனித வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் சீர்கேடு மற்றும் சமூக சிக்கல்கள் எல்லாவற்றையும் தீர்த்துவிட முடியாது. மனிதர் சுதந்திரமாக சிந்தித்து தீர்மானம் செய்யவும் செயல்படவும் ஆற்றல் பெற்றுள்ளனர். அதன் பலனை அனுபவிக்கவும் செய்கின்றனர். இவ்வாறு மனித மாண்பை மதிப்பதே சுயமரியாதையாகும். தன்மான உணர்வுடன் வாழ நினைக்கும் மனிதர்கள் தங்களுக்குரிய தனி பண்புகளை பயன்படுத்தி செயல்படும் போது மனித வாழ்வு உயர்வானதாக விளங்குகிறது. சுயமரியாதையுடன் வாழ விரும்பும் யாரும் கண்மூடித்தனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி ஆழத்துக்கு செல்வார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறிந்து செயல்பட முயல்வார்கள். தங்களின் உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து கொள்வார்கள். இதற்கு மறைக்கல்வி அவசியமாகிறது. சாதாரண கத்தோலிக்க கிறித்தவர்களின் இன்றைய யதார்த்த நிலை என்ன? பொதுவாக கிறித்தவர்கள் நல்லவர்கள், கிறித்தவ நம்பிக்கையில் உறுதியுடன் இருப்பவர்கள், எளிமையும் தாழ்ச்சியும் மிக்கவர்கள், குறிப்பாக அருட்பணியாளர்கள், துறவிகள் மீது அதிக அன்பும் மதிப்பும் கொண்டவர்கள், சாமியை விட சாமியார் மீது சார்புடையவர்கள், கடவுள் பக்தியும் வழிபாடுகளில் அக்கறையும் ஆர்வமும் மிக்கவர்கள். அருட்பணியாளர்கள் திரு அவை தொடர்புடையவைகளை எல்லாம் கவனித்துக் கொள்வார்கள். பொது நிலையினராகிய தாங்கள் திரு அவை பற்றிய காரியங்களில் அக்கறை கொள்ள வேண்டிய பொறுப்போ அவசியமோ தேவையில்லை என்று நினைப்பவர்கள். அருட்பணியாளர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து செபித்து காணிக்கைகளை செலுத்துவதே பொது நிலையினரது கடமை என்று இருப்பவர்கள். அருட்பணியாளர்கள்தான் வேத சத்தியங்கள், திரு அவை முதலியவற்றை பற்றி ஆழமாக படித்திருக்க வேண்டும். சாமானிய மக்கள் அருட்பணியாளர்கள் போதிக்கும் நம்பிக்கை உண்மைகளை அப்படியே நம்பி தெரிந்து வைத்திருந்தாலே போதும் என்ற போக்கில் இருப்பதை காண முடிகிறது. ஆகவே சாமானிய கிறித்தவர்கள் மேலோட்டமாக எல்லாம் தெரிந்து கொண்டதாக நினைத்து கொள்கிறார்கள். திருமுழுக்கு, புதுநன்மை, உறுதி பூசுதல், திருமணம் முதலிய அருள் அடையாளங்களை பெறுவதற்கு முன் தயாரிப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்ட மறைக்கல்வி மூலம் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டதாக எண்ணிக்கொள்ளும் நிலையும் உண்டு. இதனால் தாங்கள் இன்னும் அறிய வேண்டியவற்றை அறியாமல் இருப்பதை அறியாத ஒரு நிலை தொடர்கிறது. பெற்றோரும் பிள்ளைகளும் ஏறக்குறைய ஒரே நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் ஆழமாக பார்த்தால் வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு இல்லாத பிளவுபட்ட போக்குகள் தொடர்கின்றன. சுருங்க கூறின் தனி மனித புனிதமே போதும் என்று திருப்தி நிலவுகிறது. கிறித்தவத்தை தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்தையும் கருத்தில் கொள்வது தவிர்க்க முடியாதது ஆகும். தொடரும். நன்றி, வணக்கம்.